நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் டிவியின் செய்திகளுடன். பற்றி எரியும் வெளிநாடு, 35,000 இலங்கையர்களின் நிலைமை என்ன? இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். தென்கொரியாவில் 3 நாட்களில் ஏற்பட்ட காட்டு தீயில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக கொரிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் 6 பேர் காயமடைந்ததாகவும் அவர்களில் 5 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அந்த பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 1500 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். சியோலில் இருந்து தென்கிழக்கே சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சான்சயோங் கவுண்டியில் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த தீ தொடங்கியதாகவும் பின்னர் மற்ற பகுதிகளுக்கும் பரவியதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் தற்போதைய பேரிடர் சூழ்நிலையை கட்டுப்படுத்த அனைத்து வளங்களையும் பயன்படுத்துமாறு அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் தீயணைப்பு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். கொரிய ஊடக அறிக்கைகளின்படி இதுவரை சுமார் 3286.11 ஹெக்டேர் நிலம் எரிந்துள்ளது. வடக்கு ஹியோங்சாங் மாகாணத்தின் ஒய்சோங் மற்றும் சான்சியோனில் முறையே 1000 ஹெக்டேர் நிலம் அழிந்துள்ளது. இன்று நிலவரப்படி நாட்டின் தென்கிழக்கு பிராந்தியத்தில் 4 பகுதிகளில் ஏற்பட்ட காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் பணியாற்றி வருவதாகவும் கொரிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை காட்டு தீயினால் இலங்கையர்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை என்பதை தென்கொரியாவில் உள்ள இலங்கை தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா என்பது குறித்து நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தூதரகம் உறுதியளித்துள்ளதுடன் தென்கொரியாவில் சுமார் 35,000 இலங்கை தொழிலாளர்கள் வசித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அகிலம் டிவியோடு இணைந்திருங்கள். உள்நாட்டு செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.